ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இது ஒன் டேயோட விலாகு தான். இது நம்ம சித்திரை திருநாள் வருது இல்லையா? ஸோ அந்த நாளைக்கு நான் எடுத்த விலாகு தான். ஸோ அது கூட அன்றைக்கான ஸ்பெஷல் லஞ்சும் இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணி விட்டுடுங்க. ஸோ பண்டிகை இருக்கோ இல்லையோ மற்ற நாளில் வந்து காலையில் எழுந்து ஒரு 5 போல் என் ஹஸ்பண்ட் வந்து ஜாக்கிங் போயிட்டு வந்துடுவார். ஸோ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு பசங்களை காலையிலே குளிக்க வச்சிட்டோம்னா எனக்கு வேலை வந்து சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பசங்களை குளிப்பாட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லெனி வந்து எப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுதான் போடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. பட் ஆனால் அதுக்கு வந்து அயர்ன் பண்ணிவிடுங்க, நான் வந்து அது ஒட்டிக்கும் அந்த ட்ரெஸ்ஸு அப்படி. எனக்கு சித்திரை திருநாள் அன்றைக்கி வந்து எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வரும். ஸோ அதெல்லாம் பச்சை மிளகா அந்த வேப்பலை அதெல்லாம் போட்டு வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா, அதை சாப்பிடுன்னு தொல்லை பண்ணுவாங்க. பட் அது சின்ன வயசில் அந்த வந்து நமக்கு அது தெரியாதில்ல. ஸோ அது நல்லது தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணினேன், ரொம்ப பெருசாலாம் பண்ணிக்கல. சரின்ட்டு நாங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஸோ கேக் ஆர்டரும் நல்லாவே போயிட்டுருக்கு. உங்களுக்கு ப்ரௌனியோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வந்து ஊருக்கு போகலான்னு பிளானில் இருந்தது. ஸோ திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலை கமிட் ஆகிட்டேன் அப்படின்றதுனால போக முடியல. சரி அப்படின்னு நாங்கள் குட்டேலிக்கு போயிருந்தோம். யூஸ்வலாக நான் வந்து இங்கே ஊர் கேஜிஎஃப்ல இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு வருவேன். பட் சரி சசி இருக்காருன்னு தான் சரி குட்டேலிக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஸோ கார் கீயை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா கார் கீ வந்து நாங்கள் அந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டோம், அங்கேயே வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். சம்திங் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போது வந்து ஒரு சின்ன பையன் யாரோ விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கவுண்டரில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப அவஸ்தையாக போயிடுச்சு. அந்த மாதிரி தான் போச்சு அன்றைக்கி. சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆகும்போது என்ன அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நிச்சயமாக ஒரு எல்லாருக்கும். அதுவும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த மாதிரி தான் தோணும் இல்லையா? சரி என்ன அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே பார்த்தோம். ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம் சசி இல்லாமல் ஃபுட்டெல்லாம். அப்போ வந்து அவருக்கு வெஜ்ஜஸ் மீல்ஸ் வந்து பயங்கர இஷ்டமாக இருக்கும். எப்போ அதை நான் ஏதாவது ஷேர் பண்ணுன்னா எனக்கு உடனே வந்து ஒரு லைக்கோ ஏதாவது ஒரு சம்திங் கமெண்ட்டோ ஏதாவது ஒன்று கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பெரிய லஞ்ச் மெனு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பட்டேன். பட் ஆனால் வேலை இருக்குது அப்படின்றதுனால ஒரு 4-5 ஒரு 6 வகை பொரியல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்பிளாட்டு முடிச்சிடலாம். ஊர்லலாம் தான் இதுக்குன்ட்டு செப்பரேட்டான பாயாசம்லாம் செய்வாங்க. பட் வந்து பொதுவாக நான் வந்து ஜவ்வரிசி போட்டு ஒரு ஷீர் மாதிரி தான் பண்ணினேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ நான் இதோடைய ஃபுல்லாக ரெசிபீஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப பெருசாக நான் அவியல் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவியலுக்கு வந்து என்கிட்ட இருந்ததுன்னா வந்து தேங்காய் இல்லாமல் போயிடுச்சுலாம். அவியல் பண்ணியிருப்பேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த பக்கம் வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா புடலங்காய் கூட்டுக்காக கொஞ்சமாக புடலங்காய், கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதாவது வறுவல்னால் ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயப்பொடி போட்டு எடுத்தோம்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த எப்படி சொல்கிறேன், அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும் அந்த வெஜ் மீல் அப்படின்றது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணினேன்னா இந்த பக்கம் பருப்புக்கும் நான் பருப்பு சாம்பாருக்கு பருப்பு போட்டிருந்தேன். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா வாழைக்காய், அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சமாக மல்லிப்பொடி, வெந்தயப்பொடி லைட்டாக போடணும், கொஞ்சமாக காயப்பொடி போட்டுட்டு நல்லா அதை டாஸ் பண்ணி எடுத்திங்கனாலே அது ரொம்ப சூப்பராக வந்துடும். ரொம்ப தண்ணி தெளிக்க தேவை கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து
ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊரில் வந்து நிலம் வைப்பாங்க, பயிர் வைப்பாங்க. ஸோ சம்திங் பயிர் அறுவடை ஏதாவது போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நமக்கு தெரியாது தண்ணி ஊற்றணுமா, வாழைக்கால தெளிக்கணுமா அப்படின்ட்டு நல்லா தண்ணி விட்டு குழன்னு எடுத்து கொண்டு வந்துருந்தேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்து இந்த பக்கம் வந்து அரைச்சி விட்டு சாம்பார் தான் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் மல்லிப்பொடி, ஒரு 4-5 வரமிளகா, அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அது கூட என்ன சொல்ல கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா உளுத்தம் பருப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. பட் என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் பவுட்ரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் அவரைக்காய் சப்ஜிக்காக என்ன பண்ணினேன்னா, நான் அவரைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, கடுகு சீரகம் சேர்த்துட்டு, ஒரு 4 காஞ்ச மிளகா அதுவும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கோங்க. எங்கிட்ட இருந்ததுன்னா அது தான் இருந்தது. கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டுட்டு, பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா இது வந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த முருங்கைக்காய் நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வெந்து வரணும். இந்த பக்கம் ரைஸும் வெந்துடுச்சு. ஸோ அதுவும் வடிச்சுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வடித்து சாதம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ குக்கர் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து அந்த குக்கர் சாப்பாடு வந்து எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கு எப்படி சொல்ல, சம்திங் எமர்ஜென்சிக்கு நம்ம சமைச்சிக்கலாம். மற்றபடி வந்து நமக்கு வடித்தா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நம்ம குக்கரில் வச்சா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பக்கம் நான் கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணிக்கிறேன். நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மசாலா போட்டுட்டு நான் கரெக்டாக அந்த அளவுக்கு தான் பண்ணினேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாயாசத்துக்கு வந்து நான் ஜவ்வரிசி ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ பால் நல்லா அதை சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஷீர் குருமா தான் பண்ண போகிறேன். இந்த ரொம்ப மெலிசாக ஒரு சேமியா இருக்கும் இல்லையா, ஸோ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நான் இதை வந்து இறக்கிட போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதே பேனில் வந்து நான் கொஞ்சமாக அந்த புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் தாளித்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கசகசா போட்டுட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் திரியாக வர மாதிரியும் இருக்கணும். கொஞ்சமாக குழகுழன்னு இருக்கக்கூடாது. ஸோ மையை அரைக்காமல் அதை போட்டுட்டு நல்லா குருமா பண்ணி எடுத்திங்கன்னா கூட்டு பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் நான் ஷூட் பண்ணேன். பட்டு பெருசாக நான் இது பண்ணல. இது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கேபேஜ் கூட்டு வச்சுருந்தேன், வடை போட்டிருந்தேன், உளுத்த வடை போட்டுட்ருந்தேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய மெனு. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். எப்போயோ ஒரு டைம் தான் இந்த மாதிரி